ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து செய்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில எப்படி அந்த டிசைன்ஸ் எடுத்த மற்ற அந்த அதுக்கு செட்டப் பத்தி தான் நான் இதில கதைக்க போறேன். இதில ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நான் இப்போ செய்ற ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா, அந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட அதுக்குரிய ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. ஸோ அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா அந்த ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு டிசைன் ஒண்ணு செஞ்சு டெம்ப்ளேட் ஆக்கி அதற்கான சென்ட் அவுட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நான் இப்போ ரிக்வயர்மெண்ட் பற்றி சொல்லல. ஆனால் நான் இப்போ காட்சியில் நம்ம டிசைன்ஸ் எப்படி இதை செஞ்சேன் அப்படி தான் நான் பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நான் யூடியூப் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஒரு கேன்வா மாதிரியான க்ளோனுக்கான ஒரு ஒரு இதை எடுத்துனேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல இந்த எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஸோ எனக்கு இந்த தீம் கொஞ்சம் நல்லா இந்த வழியை தான் எடுத்துனேன். ஸோ இந்த தீமை வச்சுக்கொண்டு நான் இந்த இந்த டிசைனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இதான் நான் சூஸ் பண்ண தீம். ஸோ நான் இந்த அதை வந்து உங்கள் ஸ்டிச்சில் வந்து கொடுத்து இப்போ கொடுத்துருக்குறேன். என்ன கேள்வி கேட்டிருக்குன்னு பார்ப்போம். I'm going to create a app to design brochures, greeting card, postcards and documents. Photos like Canva. சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் அதில் பொறுத்துக்கொள்ளுங்க. We'll have a template with the editable placeholders and those can be mapped with their parameters. Those parameters can be handled via a database record, CSV, etc. For this, we have options to upload photo, edit text and drawing shapes with masking features. Meantime, we can have layer-based controls to handle every element in document. On the other hand, we have to export this as a PDF and கொடுத்து போட்டு அந்த இதான் ரிக்வயர்மெண்ட் நீங்கள் வாட்ச தெரியும். அதில் கொடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இல்லை கொடுத்தேன்னா அது உங்களுக்கு அப்படியே காட்டியிருக்கு. அப்போந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ரிப்ளை என்னென்னா வந்து த டிசைன் ஃபார் யுவர் கிரியேட்டிவ் ஆப் ஹேஸ் பீன் ஜெனரேட்டட். அதுக்கு என்ன சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் எடிட்டர் கேன்வஸ் என்ற ஒரு பேரை போட்டு தி ஸ்க்ரீன் ப்ரொவைட்ஸ் அ க்ளீன் மாடரேட் இன்டர்ஃபேஸ் த லார்ஜ் சென்ட்ரல் கேன்வஸ் ஃபார் எடிட்டிங். இட் இன்க்ளூட்ஸ் அ லெஃப்ட் சைட் பார் ஃபார் டிசைன் டூல்ஸ். அப்போ நீங்கள் பார்க்கல என்ன தெரியுமாண்டா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கே தெரியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாரில் வந்து டிசைன் டூல்ஸ், அதாவது டிசைன், இமேஜ், டெக்ஸ்ட், ஷேப்ஸ் அதெல்லாம் நான் இதை இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோ தான் கொடுத்து நான் அது உங்களுக்கு அந்த சட்டையும் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுது. ஃபார் ஃபைல் டெக்ஸ்ட் ஷேப் ட்ரோ, ஏஐ செட்டிங், டாப் டூல் பார், எனக்கு அந்த ஏஐலாம் தேவையில்லை. இப்போ போக தெரியும். டாப் டூல் பார் ஃபார் ஃபைல் ஆப்ரேஷன், ஃபைல் அண்டு ரீடு சேவ் அதெல்லாம் வந்து போட்டிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அண்ட் யூசர் ப்ரொஃபைல் அண்ட் ரைட் பேனிங் ஃபீச்சர்ஸ், கேன்வா க்ளோன் வீடியோ தமிழ் அப்படிலாம் வந்து இதில் போட்டிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த ரிப்ளையை பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து இப்போ அடுத்த இந்த இந்த ரிப்ளையை தந்தது பார்த்தீங்கன்னா. இது வந்து நான் மேலே கொடுத்த நான் கொடுத்த ஃபோட்டோ. இது வந்து அதுவாக அவங்களுக்கு திருப்பி இது பண்ணியிருக்கு தானே. ஸோ கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு பொலிஷ் பண்ணி எல்லாம் தந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இதில் இருக்க விஷயமா இருக்குது. சரி. ஸோ இப்போ இப்படி யூஐயை அது இப்போ நான் கொடுத்ததா கொஞ்சம் மாற்றிருக்கேன். நல்ல சில ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து தேவையில்லாம் ரிமூவ் பண்ண பிளான் இருக்குது. சரியானே. இப்போ நாங்கள் பார்க்க போனோம்னா அடுத்த ப்ராம்ப்ட் நான் கேட்குறேன். இந்த டிசைன் இதான் தந்தது. இன் திஸ் டிசைன் விச் யூ கேவ் ப்ளீஸ் சேஞ்ச் த செக்ஷன் இன் த ரைட் இன் டு த லெஃப்ட் to show the layers of the design and also add template section, and please remove the draw and AI icons. I said how to implement the PDF editings also into this. இதெல்லாம் வந்து இப்போ சில ப்ளீஸ் அந்த கிராமட்டிக்கல் இதாக நிறைய இதாக இருக்கா கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் மேட் டூ கீ அப்டேட்ஸ் டிசைன் எடிட்டர் கேன்வஸ். அதில் பார்த்தீங்கன்னா இதான் அதுக்கு பிறகு தந்த ரிப்ளையை பாருங்கோ. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கு பிறகு தந்த ரிப்ளை எப்படி தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில இந்த இதில் தேவையில்ல மெனுஸை ரிமூவ் பண்ணி இப்போ சைட் பாரில் இது தேவையில்லை, அது இப்போ லேயர் பேனல்ஸை போடலாமான்னு கேட்டு நான் அதுதான் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுக்கு இது அந்த சஜஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இதில். ஸோ இதுதான் அந்த ப்ரிவ்யூ. ஆனால் நான் கேட்டது வந்து ஒரு இங்கால ரைட் சைடில் ஆனால் எனக்கு லேயர் செய்யாமல் வந்து லெஃப்டில் போட்டு தந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த ஸ்டேட்லேருந்து இப்படி மாறி இருக்குது. இதில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும். இல்லை தான் தேவையில்லை அந்த ஏஐ அந்த மெனுஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொன்னான்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்குது. ஸோ இப்படி தான் பாருங்க. இது we have made 2 key updates to the design editor canvas. The right side panel has been moved to the left and
and now dedicated to layers control, displaying all design elements is in a hierarchical layer-based structure for easy management. The design tool in the left sidebar has been replaced with a template. இது பார்த்தீங்கன்னா design tool இதுதான் design tool, allowing user to browse and select pre-designed templates. The draw and AI icons have been removed from the sidebar. அந்த எல்லாம் போட்டிருக்கு. For implementing PDF editing capabilities, you could integrate and import a PDF option within the file menu in the top toolbar. Once a PDF is imported, each page could be treated as a separate canvas or layer in the existing design editor. Text elements, images, and shapes within the PDF could be converted into editable elements on the canvas, allowing user to manipulate them with the existing also tool section could be also added to the left sidebar, perhaps replacing settings temporarily or within the submenu, offering specific functionality like merging, splitting, or reordering PDF pages. அப்படி இதை வந்து ஆக்சுவலாக பிடிஎஃப் எடிட்டிங் தந்திருக்காங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் அந்த 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 பிடிஎஃப் எடிட்டிங் செஷன் அந்த ஒரு இது வந்திருக்கு. இப்போ அந்த ஃபீச்சர் எங்களுக்கு அதில் இப்போ அது வேணும்னா நாங்கள் ஃபியூச்சர் ஆட் பண்ணலாம். ஆனால் இதை ரெக்கமெண்டடா வரையில. மற்றது வந்து பார்க்கல. இப்போ would you like to would you do next டா? ஓகே, அப்படிதான் கேட்டது. ஆனால் நான் தேவையில்லை. Instead of naming the layers, please change that to the components and move that things to the left side, and in that every section there should be shown many things like change style with and height like that things, and in the right include import section and need to expand that things with their their features, and in the working area add zoom in the zoom out options எல்லாம் கேட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன இதில் கேட்டிருக்கேன் விளங்கும். இதில் பார்க்க போனால் இதான் அடுத்தது. இதில் ஜூம் ஏரியா போட்டிருக்கு. மற்ற வந்து இப்போ இதை கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கு. ஆனால் அந்த அப்லோட் ஃபோட்டோ, இம்போர்ட் பிடிஎஃப், இம்போர்ட் சிஎஸ்வி டேட்டாபேஸ் அப்படி சம்திங் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தேவையில்லை. அந்த அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ அந்த பிடிஎஃப் எடிட்டிங் செஷனும் இதில் போட்டிருக்குது. இப்போ அந்த அந்த ஆப்ஷன் இங்கே வந்து இப்போ இதில் இப்போ எங்களுக்கு இதில் தேவைப்படாது. சரியானே. இங்கால பார்க்கல we have made several updates to design editor canvas ன்னு சொல்லி போட்டு the left side panel is now named components and displays each design element with mini controls for change style, width and height ன்னு சொல்லுது. The new import section has been added to the right panel, which expands to show the option like upload photo, import PDF and import CSV database அப்படிலாம் போடுது. மற்றது zoom in and zoom out option have been added directly to the main working area for easy canvas manipulations. What would you like to refine or add next அப்படி அப்படி கேட்குது. சரி, இதில் நாங்கள் அதை பார்க்கல. இப்போ பார்க்க போனோம்டா அதுக்கு பிறகு ப்ளீஸ் அது ப்ளீஸ் ரிமூவ் த இம்போர்ட் செக்ஷன் அண்ட் மூவ் த கம்பவுண்ட் செக்ஷன் இன்டு ரைட் சைடு போட்டிருக்கேன். நான் இப்போ இதை வந்து நான் லேயர்ஸ் போட்டிருந்தேன். நான் அப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா நான் கொம்பவுண்ட்ஸ் நல்ல டேர்மாக இருந்தது. அதனால் லேயர்ஸ் இதை போடாமல் கொம்பவுண்ட்ஸ் போட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணி சொல்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணி போட்டு இதை அங்கால போகுது. அதுதான் இந்த ப்ராம்ப்ட்லாம் கேட்டிருக்கேன். இப்போ கேட்ட அப்புறம் அந்த டிசைன் இது இப்போ அதான் அதுக்கு தந்த ரிப்ளை தான் இது. இல்லை பாருங்க, இல்லை வி ஹேவ் அப்டேட் டிசைன் எடிட்டர் கேன்வஸ். இதில் பார்த்தீங்கன்னா the import section has been removed from the right side panel. The components panel displaying mini controls for each design element has been moved from the left side to right side of the canvas. இங்கால போயிருக்கு. Left sidebar now exclusively features the main design tools, templates, image, text, shapes and settings. But next for your design app இருக்கு. இந்த டிசைன் ஆப்பில் அடுத்த என்ன ஸ்டெப்ஸ் இதில் ஆல்மோஸ்ட் நான் இப்போ கேட்ட மாதிரி நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அந்த எப்படி இந்த யூஐ வேற போகுதுன்ற மாதிரி. அதோட வந்து பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் சில இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராம்ப்டை பார்த்தோம்னா ஓகே now you need to change the working area into a gray color and the canvas need to be in white like transparent concept, and we need to the template size selecting option also in it like A4 A3 அதோட வந்து எங்களுக்கு அந்த
இதில பார்த்தீங்கன்னா, எங்களோட அந்த அந்த இப்ப எங்களோட ஒர்க்கிங் டாக்குமெண்ட் சைஸ் குடுக்க தான் வேணும். ஸோ, அதுக்கும் ஏதாவது ஒரு மெனு போட சொல்லியிருக்கிறேன். ஸோ, அதான் அ அ அ அத அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசா இதில வந்து அந்த மெனு சாரி அந்த என்ன எங்களோட அ இத ஆ டாக்குமெண்ட் சைஸுக்கான ஒரு ஒரு ட்ராப் டவுன் மாரியான ஒரு மெனுவ இங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இது பார்த்தீங்கன்னா, மற்ற உங்க ஒர்க்கிங் ஏரியா கொஞ்சம் கிரேயா இருக்கும். ஆனா, அது கொஞ்சம் இத ஃபோட்டோஷாப் மாரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஒரு பிஹேவியர் அது அதில வரையில. இதான் சொல்லுது. "We have defined a design at a canvas with this update. The main area working now has a gray background providing a visual contrast. The central canvas is white, giving it a clean, transparent, paper-like feel. A template size selection option has been added, allowing user to choose standard document size for their designs. Would you like to design or adjust next?" அப்படி கேட்டிருக்கு. ஸோ இப்போ இதான் அடுத்த இது. இந்த the main working area ஓகே. அ அ இப்ப இந்த அடுத்ததா கேட்டவங்க கலர் கான்ட்ராஸ்ட்ட கொஞ்சம் கூட சொல்லி கேட்டிருக்கேன். "The main working area now has a grey background providing a visual contrast. Please increase the color contrast" ன்னு குடுத்துட்டு அத கேட்டிருக்கிறேன். சரிதானே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப "We have the design it a canvas. The grey background of the main working area is now increased color contrast, making it more visually distinct and providing a clear separation from the white canvas. What would you like to work on next for your design app?" அப்படின்னு கேட்குது. சரிதானே. ஸோ அதில பார்க்கையில அம் அம் இப்ப இப்ப என்ன கேட்டிருக்கேன்? "We have updated design" ஓகே. "Please remove the template icons" ன்னு கேட்டிருக்கிறேன். ஓகே. "We have updated at design at a canvas. The template icon has been removed from the left sidebar. The sidebar now features of image, text shapes and settings. What would you like to design for next adjustment?" இதான். இதான் அந்த ஸோ இதான் அதுக்கு ரிப்ளை. பாருங்களேன் இதில வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முதல் போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் இருந்தது. இப்ப இந்த இதில வந்து டெம்ப்ளேட்ஸ் இந்த இத வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. சரிதானே. ஸோ இப்ப எங்களுக்கு முதல் 3 ஐக்கன் தான் அதில இருக்குது. இப்ப அடுத்த பார்ப்போம்டா, இதில வந்து பார்க்கையில டிசைன் இமேஜ் அப்லோட் ஓகே. டிசைன் த இமேஜ் அப்லோட் அண்ட் எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ அதுக்கு நான் கேட்டேன். இப்ப இமேஜ்கள் அப்லோட் பண்ற அப்படி அதான் இப்ப அது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ கிளிக் பண்ணோம்னா, அதுக்கு எப்படி ஒர்க் ஃப்ளோ வரணும்ண்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இப்படி பாப்பப்ல வச்சிருக்கலாமா? அல்லது ஆ இது இது எங்களுக்கு இப்படி ஒரு சஜஷன் தான் தந்திருக்கு. ஆனா இருந்தாலும் நாங்கள் வந்து இப்ப இது என்ன சைட்ல இப்படி இத கிளிக் பண்ணி சைட்ல வர மாரியும் செய்யலாம். ஆனா அது எங்களுக்கு இந்த இப்படி ஒரு அ இதத்தான் ரிப்ளை தந்திருக்கு. பார்ப்போம். "The design for your image upload and editing workflow has been generated. Image upload and editor model. This model screen features a clear upload area with a browse button and drag and drop functionality" அது குடுத்திருக்கான். And edit area with a live preview. Editing tools include crop, resize, filter adjustment, brightness, contrast, remove background அப்படி அந்த what you இது நான் வேணா அந்த கேன்வாஸ்ல வச்சு கொண்டே செய்யலாம். பட் இது வந்து அந்த இமேஜ் அப்லோட் பண்ற டைமே நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப க்ராப் பண்ணி, ரீசைஸ் பண்ணி, ஃபில்டர்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியா ஃபீச்சர்ஸ வந்து இதுல தந்திருக்கான். இதே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதே வேணா நாங்கள் ஐடியால எடுத்துக்கொள்ளலாம். அ இப்ப வந்து பார்த்தோம்னா, இங்கால பார்க்கைக்குல அடுத்த இத கேட்கிறேன். "In here, let's move the A4 size changing option to the top and introduce a title option of in the top of the design page." அப்ப அதோட டைட்டில் என்னன்னா, இந்த இந்த இது இருக்கு தானே, இந்த இத வந்து மேல எடுத்துட்டு டைட்டில் நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா, இதில என்ன வெறும் அதுதான் பார்த்தீங்களா? அத கேட்டா இதையெல்லாம் இப்படிதான் ரிமூவ் எடுத்திருக்கு. நான் கேட்டேன் எங்க போட சொல்லி. ஆனா எனக்கு தந்த ரிப்ளை இப்படி இருக்குது. அதான் திருப்பி கேட்கிறேன். அதான் சொன்னேன். "We have made 2 key updates to design editor. Template size selection option has been moved to a prominent position at top of the design canvas area. மற்றது நியூ tile input field has been introduced at the very top of the design page, allowing users to name their creation easily." அப்படி இப்படி அத இப்படி போட்டிருக்குது. இதெல்லாம் கூட இந்த இந்த இப்படி இருக்குது. ஆனா நான் வந்து இதுக்கு வேணாம இங்க இங்க மேல அதான் இப்ப சில ஃபிக்மாலாம் பேக்ல மேலான்னு இருக்கும். ஆனா நான் மேல வச்சிருக்கேன். இப்ப இப்படி இடையில வச்சுக்கிற பெருசா வடிய வேண்டிய இல்ல. அம் இப்ப வந்து பார்த்தோம்னா Gram, "I think you are wrongly did the work. I need the title in the top in the section where export file option belong, and you need to add the
size like A4 side of the title. So don't do the other changes and கேட்டிருக்கேன். அதுக்கு இது அந்த ரிப்ளை தான். மேல் இது மட்டும் அதுக்கப்புறம் இந்த அந்த அந்த இமேஜும் அப்லோட் பண்ணியிருக்கேனே, அதை மட்டும் க்ராப் பண்ணி போட்டு போட்டு கேட்டிருக்கிறேன். அதுக்கு தான் இல்லை அது அந்த ரிப்ளைன்னு பார்த்தீங்களா, மை அப்பாலஜிஸ் ஃபார் த ஏர்லி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். வி ஆர் நவ் கரெக்ட்லி அப்டேட்டட் டிசைன் எடிட்டர் கேன்வாஸ். Title input field and a document size selection have been precisely placed in the top bar alongside the existing file operation and export options. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, the main working area retains its increased contrast gray background with a white canvas. Left sidebar still contains an image text. சொல்லுது, the compound panels with the mini control remains on the other side. Zoom in and zoom out options are still present on the canvas. Would you like to design or refine next? ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு தந்த இதை என்று சொல்கிறேன். ஓகே, அதனால் அதுக்கு பிறகு இது இந்த ரிப்ளை தான் இந்த எங்களுக்கு இதாக வந்திருக்கு. சரி, இப்போ எல்லாம் கேட்ட மாதிரி மேலே இந்த டைட்டில் மற்றும் இந்த சைஸ் செலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. சரி, அடுத்த நான் கேட்குறேன்டா, we have the option to display text and images in both static and placeholder versions, where the placeholders can be changed with the desired parameters with the customized list. இதில் பார்த்தீங்கன்னா இதான் கேட்குறேன். இதில் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த ஹெட்டிங்கண்டா ஒன்று ஸ்டாட்டிக் அல்லது டைனமிக். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வித் ஹைட்ன்றது எங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ எங்கள் சில நீங்கள் ஒரு ப்ரோஷர் அல்லது இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸை பார்த்து சில கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸாக இருக்கும், அதை மாற்ற எது தேவையில்லை. ஆனால் ஒரு இப்போ க்ரீட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஒன்று சொல்லி போட்டு இப்போ மற்றது வந்து இப்போ ஒரு ஆள் இப்போ பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து ஹலோ இப்போ என்ன ஜோன் ஜெரோம் அப்படி மாறணும். அது வந்து பிளேஸ் ஹோல்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில இமேஜஸ் கூட எங்களுக்கு மாற்ற வேண்டி தேவைகள் இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அடிக்கல வந்து அந்த இமேஜஸ் கூட ஒருத்தர் ஃபோட்டோ அப்படி ஒரு அப்போ தான் நாங்கள் இங்கே செய்கிறோம், ஒரு ஒர்க் ஃப்ளோ சிம்பிள் ஆகிற மாதிரி. அதனால் வந்து இப்போ எங்களுக்கு அந்த அந்த கண்டென்ட் வந்து ஸ்டட்டிக்காக இருக்கணுமா பிளேஸ் ஹோல்டராக இருக்கணுமாண்டா அந்த கணம் போட்டு அதுக்கு கொண்டு டைம் இங்கே மாத்திர மாதிரியான லெவலில் நான் செஞ்சுக்கேன். ஆனால் இப்போ கண்டென்ட்டை இப்போ இங்கேயே போட போகிறோமே, எங்களுக்கு தேவையில்லாமல் இதை வச்சிருக்கிறது எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா இங்கால ஸோ அதுக்குரிய ஒரு ஃப்ளோ தான் நீங்கள் தந்துருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வேறு இமேஜஸ் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணி அந்த அதுக்குரிய சோர்ஸஸ் தான் நீங்கள் காட்டியிருக்கு. சரியானே. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லுது அதுதான் கேட்டேன். அதுக்குரிய ரிப்ளையாக தான் தந்திருக்கு. இப்போ we have enhanced the design editor canvas with the dynamic content option. When the text or image compound is selected, the compound panel on the right now offers the toggle between static content and the placeholder content. For static content, user can directly input the text or select an image. For placeholder content, fields are provided to define a parameter name and specify a data source. Example, database field, CSV column, allowing for dynamic content mapping அப்படிலாம் சொல்கிறோம். அது பேர் பார்க்கலாம் அந்த அந்த இதுகளை. சரி, ஸோ இதான் எங்கள்கிட்ட அந்த வுட் யூ லைக் டு டிசைன் த ஆர் ரிஃபைன் த நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்கு. ஸோ இப்போ இதான் இதாங்க ஃபைனலாக ஒரு டிசைனுக்கு வந்துடும். இது வந்து என்னென்னா தனியாக இந்த கேன்வாஸ் எடிட்டர் செக்ஷனுக்கு மட்டும்தான். இப்போ எந்த பிளான்ஸ்னால் இப்போ இதெல்லாமே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு தேவையான விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு சின்ன டிஸ்கஷனோட வேறு இதற்கு சில பேர் மாற்றலாமா, வேறு மெனூஸில் ஆட் பண்ணலாமா, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும் என்ற பற்றி நாங்கள் இன்னும் ஒரு பிரெயின் ஸ்டார்ம் ஒன்று போடல, அதெல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக நான் எப்படி இந்த இப்போ டிசைனை க்ரியேட் பண்ணாங்க என்ற டாக்குமெண்ட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். தேங்க்யூ.